திமுக கூட்டணியில் தேமுதிகவை இணைப்பதற்காக டெல்லியில் காங்கிரஸ் தலைவர்கள் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர். தமிழகத்தில் இருபெரும் கட்சிகளான அதிமுகவும் திமுகவும் மக்களவைத் தேர்தலுக்கான தங்களது கூட்டணியை இறுதி செய்யும் பணியில் முனைப்பு காட்டி வருகின்றன. ஏறக்குறைய இந்த இரு கட்சிகளின் தலைமையில் இடம்பெறும் கட்சிகள் எவை என்பது உறுதியாகிவிட்ட நிலையில் தேமுதிக எந்த கூட்டணியில் அங்கம் வகிக்கப் போகிறது என்பது மட்டும் இன்னும் உறுதியாகாமல் உள்ளது. தேமுதிகவுடன் தாங்கள் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக அதிமுக தொடர்ந்து கூறி வருகிறது. ஆனால் தொகுதி பங்கீட்டில் உடன்பாடு எட்டப்படாததால் பேச்சுவார்த்தையில் இழுபறி நீடிப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதை உறுதிப்படுத்தும் விதமாக கௌரவமான அளவில் தொகுதிகள் ஒதுக்கப்படும் கட்சியுடனேயே கூட்டணி என்றும் தேமுதிக பொருளாளர் பிரேமலதா திட்டவட்டமாக தெரிவித்தார். இந்நிலையில் திமுக கூட்டணியில் தேமுதிகவை இணைக்க டெல்லியில் காங்கிரஸ் கட்சியினர் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. 4 தொகுதிகளை தேமுதிகவிற்கு ஒதுக்க திமுக கூட்டணி முன்வந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதில் திமுக 2 தொகுதிகளும் காங்கிரஸ் 2 தொகுதிகளும் ஒதுக்க பேச்சுவார்த்தை தொடங்கியுள்ளது. 10 தொகுதிகளில் 2 தொகுதிகளை காங்கிரஸ் விட்டுக் கொடுப்பது தொடர்பாக தமிழக காங்கிரஸ் தேர்தல் பொறுப்பாளர் முகுல் வாஸ்னிக்குடன் ப. சிதம்பரம், கே.சி. வேணுகோபால், கே.எஸ். அழகிரி ஆகியோர் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர்.